பன்னீர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்ச பன்னீரை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணி வந்ததுக்கப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அதில் 2-3 பட்டை, ஏலக்காய், கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் க்ரஷ் பண்ண இஞ்சியும் பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அது சேர்த்துட்டு 3 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, புதினா இலை, 2 பச்சை மிளகாய், 1/4 கப் தயிர், 1 லெமன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பன்னீரையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1க்கு 1.5 அளவில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசி 1 கப் அளவு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக உதிராக கிடச்சிரும். நல்லா வந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிறப்போ லாஸ்ட்டாக நெய் சேர்த்து ஒரு தடவை பெரட்டி விட்டிங்கன்னா உதிரான பன்னீர் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.